Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பிஜேபி தான் பெரிய அளவுக்கான வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனால் எக்ஸிட் போல பொறுத்தவரையில சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதுலயும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் 240, கூட்டணியோடு 290, தேவையான அந்த மேஜிக் நம்பர் 272 அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அத்தனை பேரும் சொன்ன மாதிரி பிஜேபி அரசு அமைகிறதுங்கிறது இப்ப கிட்டத்தட்ட 90% உறுதியாயிருக்கு. தலைவர்கள் பேசுறதே நம்ம நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் கூட்டு பேசுவோமா, அப்படி கூட்டினா நம்பர் என்ன வருது, அவங்க என்ன கண்டிஷன் கேட்கலாம். என்ன ஒரு தகவல் வருதுன்னா, பிரதமர் பதவியவே இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டா கண்டிப்பா வந்துருவாங்க. சாத்தியம் 10% தான் அதுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க ரெண்டு பேருமே ப்ரீபோல் அலையன்ஸுங்கிறனால அவ்வளவு சீக்கிரத்தில் உடைச்சிக்கிட்டு வெளியில் வர மாட்டாங்க. பிரதமர் தான் 3.1 நேற்று அவர் ஈவினிங் பேசின பேச்சை பார்த்தா அவரே தொடர்வார்னு தோணுது. ஆனா இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறது RSS உடைய அந்த மௌனம் தேர்தல் களத்தில் ஆரம்பே. இதனால உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய அடி பிஜேபிக்கு. RSS முழு மனதோடு தன்னுடைய காரியகர்த்தாக்களை பணியில் அமர்த்த விடல, களப்பணி செய்ய அனுமதிக்கல, அல்லது களப்பணி செய்யாததை கண்டுக்கல. எந்த ராமர் கோயில ஏதோ இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு வரப்பிரசாதமா நினைச்சாங்களோ அது வந்துட்டா எல்லாமே சுபிட்சமாயிடும், நம்மளுடைய வெற்றியெல்லாம் ரொம்ப உறுதிப்படுத்தப்படலாம், ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க தெரியுமா ராமர் கோயிலை திறக்கிறப்போ. அந்த ராமர் கோயில் இருக்கிற அயோத்தி சட்டமன்ற தொகுதி அடங்கிய பைசாபாத்தில் பிஜேபி தோக்குது. ஆணவத்தின் உச்சமா இருந்து சவால் விட்டா ஸ்மிருதி இரானி. எந்த எக்ஸிட் போல்ல சார் சொன்னா இந்த வார்த்தையை 200 தாண்டுவாங்கன்னு. 44 இருந்த காங்கிரஸ் 50. ராகுல் காந்தியின் வயது அளவுக்கு கூட இடங்களை காங்கிரஸ் பெறாது. அமித்ஷா மோடி சொன்னாங்க. 99 இடம் ஜெயிச்சிருக்காங்கல்ல. 40க்கு 40 திமுக கூட்டணி. இது நல்லதில்லை, அப்படி கொடுத்துடவே கூடாது அப்படின்னு கூட திரு SPL சொல்லியிருந்தீங்க. இப்பவும் சொல்றது நல்லதில்லை. அதிமுக அவங்களுமே பிஜேபி உதறி தள்ளிட்டு தானே வந்தாங்க. ஏன் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கல. சிறுபான்மையினருடைய வாக்குகளை அவங்க பெற்றிருக்கணும், முழுமையா பாதியாவது பெற்றிருக்கணும். குறைஞ்சபட்சம் கூட பெறலைங்கிறது தேர்தல் முடிவுகள் காட்டுது. அவங்க ஜெயிக்கிற அணிக்கு போடணும், அல்லது ஜெயிக்கிற அணி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும்னு நினைச்சு ஒருமுகமா போட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த துணிச்சலை பாராட்டலாம். ராஜதந்திர ரீதியா பார்த்தா தப்பு பண்ணிட்டாருன்னு நான் இப்பயும் சொல்லுவேன். 15 தொகுதிகளில் அதிமுகவும் பிஜேபியும் வாங்கின வாக்குகளை சேர்த்தா திமுக தோல்வி. இன்னொரு 6 தொகுதியில் வித்தியாசம் 50,000க்குள்ள. இது 21 தொகுதி அரித்மேட்டிக் மட்டும். கெமிஸ்ட்ரியை சேர்த்தீங்கன்னா 30 இடம் இந்த அணி ஜெயிச்சிருந்தா ஆச்சரியம் இல்லை. 20லேருந்து 20 தொகுதி சவாலை ஏற்படுத்துவாங்க, ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். ரிசல்ட் அதை கண் முன்னாடி ஆதாரபூர்வமாக காட்டிடுச்சு. பிஜேபி திமுக கூட்டணி சேர்ந்த போதும், பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்த போதும் அது வெற்றி கூட்டணியா இருந்திருக்கு. நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம் நான் சொல்றது. 30 இடம் ஜெயிச்சாங்க, 28 இடம் ஜெயிச்சாங்க திமுக அதிமுக இருக்கிற போது. இன்னைக்கு இருக்கிற சினாரியோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுக 10 MP. என்ன போர்ட்போலியோன்னு கேட்டுனர் மோடி 10 இடம் போன் பண்ணிருப்பாரு. டெல்லிக்கு வாங்க, என்ன துறை வேணும் உங்களுக்கு. அதிமுக இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் அது கை கொடுத்துருக்குமா? கோயம்புத்தூர்ல அவருடைய வெற்றி ரொம்பவுமே பார்க்கப்பட்டது. அது ஒரு நட்சத்திர தொகுதின்னு சொன்னாங்க. ஆனால் அதை இன்னுமே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர் பண்ண பிரச்சார வேகம் அதிமுக மிக குறைந்த வாக்குகளை வாங்க வைக்கிற அளவுக்கு அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு. 2ஆம் இடம் ஜஸ்ட் லைக் திட்டல. அவருக்கும் அதிமுக இடையில எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 2 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. கொங்கு மண்டலத்தின் கோட்டைன்னு சொல்ற தலைநகர்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர்ல அதிமுக அவ்வளவு குறைந்த வாக்குகள் வாங்கி இருக்க கூடாது. அதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய எழுச்சி தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. இந்த எக்ஸிட் போலுக்கும் மாற்றி வேறு ஒரு முடிவுகளாக தான் வந்திருக்கிறது. எக்ஸிட் போல் என்னவோ ஒரு பக்கமா இருந்தது முழுக்க. ஒருவேளை ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் போல. என்ன கிட்டத்தட்ட ஒரு 12-15 நிறுவனங்களும் பிஜேபி தான் பெரிய அளவுக்கான வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனால் எக்ஸிட் போல பொறுத்தவரையில சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? இதுலயும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் 240, கூட்டணியோடு 290, தேவையான அந்த மேஜிக் நம்பர் 272 அவங்க தான் வாங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டை? எக்ஸிட் போல்ங்கிறது மக்களுடைய மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா வாக்களிச்சு முடிச்சிடுறாங்க. பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட்டில் சில சேஷ்டைகள் பண்ணுறதுக்கு வேணால் அது பயன்படலாம். ஒரு சிலருடைய அல்லது ஒரு தரப்பினுடைய ஒரு அற்ப சந்தோஷத்தை ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு அது காப்பாற்றலாமே தவிர மக்கள் அது பெருசாக பாதிக்காது. ஆனால் ஒப்பீனியன் போல் ஒன்று இருக்கு இல்லையா, தேர்தல் நடந்துட்டு அந்த நடைமுறைகள் தொடங்குற போதே பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிற போதே சில கருத்து கணிப்பு வெளியிட்டாங்களே, அதுதான் யோக்கியமற்ற நேர்மையற்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்னு சொல்லுவேன். திட்டமிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா ஏதோ ஒரு கட்சியை காலி பண்ணுங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு மக்கள்கிட்ட கேட்கறது ஒன்றா இருக்கும், அவன் சொன்னது ஒன்றா இருக்கும். இங்கே உட்காந்து அவன் என்ன சயின்டிஃபிக் அனாலிஸ் அப்படிங்கிற பேரில் அவன் பண்ணுற சேஷ்டைகள் இதுதான் மக்களுக்கு விரோதமானதுன்னு நான் சொல்லுவேன். அது மக்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா
நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்திலேருந்தே எடுத்துட்டாலும் சரி, நம்ம நாட்டை ஒட்டுமொத்தம் எடுத்தாலும் ஒரு 30% பேர் குறைஞ்சபட்சம் எந்த கட்சிக்கு ஓட்டு போறோம்னு முடிவு பண்ணவே மாட்டான். அந்த மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம். கடைசியாக போகிற பூத்துக்கு உள்ள நுழைஞ்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட அவன் மனசு மாறும், ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து, அங்கே போய் நம்பிக்கிட்டு வந்துடுவான். அந்த அளவுக்கு அந்த 30% பேர் இருக்கிற போது அந்த 30% வாக்காளர் மத்தியில் ஒரு தாக்கத்தை திட்டமிட்டு புகுத்துவது தான் கருத்து கணிப்பினுடைய ஒரு நேர்மையற்ற செயல். அவங்க நோக்கமே இப்போ மாறி போச்சு. அதனால தான் நான் பொதுவாகவே எக்ஸிட் போடலாலும் சரி, ஒப்பீனியன் போடலாம் சரி, நான் இடது கையால் பிறந்திலிருந்து அதை பற்றி நான் கமெண்ட்டும் சொல்லிக்கிறது இல்லை. அது சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் சொன்ன மாதிரி பிஜேபி அரசு அமைகிறதுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட 90% உறுதியாயிருக்கு. 100% இல்லை. சில கேள்விகள் இருக்குல்ல, நாங்கள் கிளைம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிற போது 100% நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. மோடியே பிரதமராக பதவி இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் அதை பெர்சன்டேஜ் குறை சொல்ல தப்பு இல்லை. கிளைம் பண்ணலாமா வேண்டாமான்ற மனநிலை கூட பிஜேபிக்கு இருக்குமா? நான் சொன்னது இந்தியா கூட்டணியை பற்றி சொன்னேன். இன்னைக்கு அவர்கள் தலைவர்கள் பேசுறது, நம்ம நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் கூப்பிட்டு பேசுவோமா, அப்படி கூட்டினா நம்பர் என்ன வருது, அவங்க என்ன கண்டிஷன் கேட்கலாம். இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா, பிரதமர் பதவியே இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டா கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு நடக்கிறதா தகவல் இருக்கு. சாத்தியம் 10% தான் அதுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க 2 பேருமே ப்ரீ போல் செட்டப்ல அலையன்ஸ்ல உள்ள வந்தவங்க. ஸோ குறைஞ்சபட்சம் அரசியல்ல நேர்மை நியாயத்துக்கெல்லாம் தார்மீகம் தர்மத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில பார்த்தா ப்ரீ போல் அலையன்ஸுங்கிறனால அவ்வளோ சீக்கிரத்தில் உடைச்சிக்கிட்டு வெளியில் வர மாட்டாங்க. அந்த அடிப்படையில் 90% பிஜேபி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கு. பிரதமர் தான் 3.1 நேற்று அவர் ஈவினிங் பேசின பேச்சை பார்த்தா அவரே தொடருவார்னு தோணுது. ஆனால் இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறது, பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லாதவர் என்றால் கூட ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மௌனம் தேர்தல் களத்தில் ஆரம்பே இப்போ என்ன ஒரு பேச்சு, எதனால உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய அடி பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ் முழு மனதோடு தன்னுடைய காரியகர்த்தாக்களை பணியில் அமர்த்த விடலை, களப்பணி செய்ய அனுமதிக்கலை அல்லது களப்பணி செய்யாததை கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கு. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட கோர் ஹிந்தி லேண்ட்ல ஹிந்தி பேசுகிற மக்கள் நிறைந்திருக்கிற அந்த 4-5 மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய என்ன சொல்றது அந்த ஈடுபாட்டை காமிச்சுக்கிடலைன்னு ஒரு பேச்சு உண்டு. அதனுடைய உச்சபட்சம் தான் மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் நடந்த பனிப்போர். ஆதித்யநாத் சொன்ன பல வேட்பாளர்களை பிஜேபி லிஸ்ட்ல சேர்த்துக்கிடலை. அமித்ஷா மோடி கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கனால தான் அவரும் ஏதோ பட்டும் படாமல் நடந்துக்கிட்டார். இல்லாட்டி இவ்வளோ பெரிய அடி பிஜேபியினுடைய கன்னத்தில் அறைந்த மாதிரியான அடி. அவங்க ஆட்சி அமைக்க போகிறது அவங்க தான், தனிச்சோ கூட்டணியோ ஏதோ ஒன்று ஏதோ மக்கள் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, அப்புறம் என்ன சார் வேண்டி கிடக்குன்னு சொல்லலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பெற்ற அந்த தோல்வி அவ்வளோ சுலபமாக கடந்து போக முடியாது பிஜேபி. ஓகே, சரியா? எந்த ராமர் கோயில ஏதோ இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு வரப்பிரசாதமாக நினைச்சாங்களோ அது வந்துட்டா எல்லாமே சுபிட்சமாயிடும், நம்மளுடைய வெற்றியெல்லாம் ரொம்ப உறுதிப்படுத்தப்படலாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க தெரியுமா ராமர் கோயிலை திறக்கிறப்போ. அந்த ராமர் கோயில் இருக்கிற அயோத்தி சட்டமன்ற தொகுதி அடங்கிய பைசாபாத்தில் பிஜேபி தோக்குது. ஆணவத்தின் உச்சமாக இருந்து சவால் விட்டா ஸ்மிருதி இரானி. விட்டாரா? சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னார் ராகுல் காந்திக்கு எதிராக. ராகுல் எவர் ஒருவருக்கு ஒரு கவுன்சிலருக்கு எதிராக கூட ஆணவம் வெளியில் வரக்கூடாது சார், அதிகாரம் உங்கள் கையில் இருக்குங்கிறதுக்காக துணிச்சலம் தான் இங்கே வந்து பாரு. ஏன் வயநாட்டுக்கு ஓடுறீங்க? வயநாடு என்ன பாகிஸ்தான்ல இருக்கு? அந்த மக்கள் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சாங்க அரசியல் ரீதியாக ஸ்மிருதி இரானியை. இந்த 2 தேர்தல் முடிவுகளும் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு உரமிடுங்கிற வகையில் நான் சந்தோஷமா அதை வரவேற்கிறேன். இந்த முடிவுகளுக்கு பிறகாக பிஜேபி ஹாப்பியா இல்லை அப்படின்றது உங்களுடைய பார்வை. அதே போல ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடியினுடைய இந்த அரசியல் வியூகத்தையே அவங்க ரசிக்கல அப்படின்றது பார்வையா? ஆமா, நட்டாவினுடைய ஒரு நாள் தான் பேசினார், அவர் தொடர்ந்து பேசுவாரான்னு நமக்கு பார்க்கணும்னு சொன்ன ஆர்எஸ்எஸ் விமர்சிச்சிருந்தார். அது இனிமேலும் அவங்க எங்களுக்கு தேவையில்லை, அவர்கள் உதவியால் தான் பிஜேபி இயங்குங்கிறது அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த பேச்சில இருந்தே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு உள் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியாது. இப்போ மோடிக்கு இந்த 3.1 நான் சொல்றேன், ஆனா இது புது சிலபஸ் அவருக்கு. முதல் முறை ஆட்சி அமைச்ச போதும் தனிப்பெரும் கட்சியா தனி மெஜாரிட்டி இருந்தாங்க. 2வது முறை வந்த போதும் அந்த தனி மெஜாரிட்டி அடைஞ்சு 300 தொட்டுட்டாங்க. ஸோ அவர் நினைச்சதையெல்லாம் நினைச்ச மாத்திரத்துல யாரையும் கேட்காம தனி மனிதராக முடிவெடுத்து அமல்படுத்த முடிஞ்சது. அந்த அதிகாரத்தை சுவைச்சவர் அவர். இன்னைக்கு முதல் ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு, அது தேசிய அளவில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு முக்கியமான அரசியல் நடவடிக்கைகளில் முதன்மையானது பொருளாதார சீர்திருத்தங்கிற வரையில் நடக்கிற தினசரி வாழ்வில் ஏழை எளிய மக்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விலைவாசி உயர்வுகள் அல்லது அந்த விலைவாசியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற முடிவுகள் தான் பெரிய விஷயம். அந்த மாதிரியான முடிவுகளை இனிமேல் பிரதமராக போகிற மோடியால் சுயமாக எடுக்க முடியாது, நினைச்ச நேரத்தில் எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் இங்கிட்ட நிதிஷ்குமார்கிட்ட கேட்கணும், இங்கிட்ட சந்திரபாபு நாயுடு குறைஞ்சபட்சம் கேட்டு ஆகணும். இன்னையிலேருந்து 500 நோட்டு செல்லாது, ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்ல முடியாது. இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஒரு முக்கியமான மசோதாக்கள் ஆகட்டும், சட்ட திருத்தங்கள் ஆகட்டும்,
சிம்பிள் மெஜாரிட்டி தாண்டி 3/2 அவசியங்கிற விதிமுறைகள்லாம் இருக்குது பல மசோதாக்களுக்கு. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மோடி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறது அவருக்கே இது புதுசு. ஏன்னா சர்வாதிகாரத்தை, ஏகாதிபத்தியத்தை சுவைச்சவர் அவர். இன்னொருத்தவங்களை கேட்டு கேட்டு சினிமா வேளாண் சட்டங்கள்ல ஒரு வார்த்தை கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னவங்க அவங்க. கடைசி சட்டத்தை வாபஸ் வாங்கினான்னு வச்சுங்க, வேற நெருக்கடியின் காரணமா. அந்த மனநிலை கொண்ட மோடி, அந்த மனநிலை கொண்ட பிஜேபியால் இந்த கூட்டணி ஆட்சி வாஜ்பாய் நகர்த்திட்டு போனாங்கிறது வேற, அவருடைய ஆளுமை வேற, அந்த காலகட்டம் வேற. இப்ப மோடி அது எந்த அளவுக்கு அவர் ரசிப்பார்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நான் 90% சொன்னேன். இப்ப அவரே கூட விட்டுட்டு ஒதுங்குறாரா, 5% வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா நேத்து அவர் பேசின பேச்சு அவரை தொடர்வார்னு தான் தோணுது எனக்கு. பிஜேபிக்கு விருப்பப்பட்டு பிஜேபி ஆட்சி வேண்டும்னுலாம் இந்த ஒரு பெரிய 240 நம்பர், அதாவது இண்டிவிஜுவல் பிஜேபிக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எல்லாம் கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல, மோடி என்கிற பிம்பம் உடைபட்டுடுச்சுல. ஓகே, மோடி கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா இல்லையா, அது மக்கள் நிராகரிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், அல்லது மக்கள் முழுமையா ஏற்றுக்கலன்னு சொல்லலாம். அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும். நிராகரிச்சதை கூட நம்ம சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை. முழுமையாக மக்கள் ஏற்கல, குறைஞ்சபட்ச தேவை அளவுக்கு கூட அவங்க என்ன ஏற்கலன்னு சொல்லலாம். அதுதான் 272. மோடியோட கேரண்டி என்னை நம்புங்க, நான் நாட்டை எப்படி எடுத்துட்டு போறேன், நான் நாட்டை எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த மோடியினுடைய பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது. உத்தரப்பிரதேசத்திலே நான் சொன்னது 2 தொகுதி உட்பட மிக பெருவாரியானது 50% வெற்றியை கூட அந்த மாநிலத்தில் பெற முடியலைங்கிற அளவுக்கு போன பிறகு இதுக்கெல்லாம் தார்மீகமா பொறுப்பேற்ற நேற்று மம்தா பானர்ஜி சொன்ன வார்த்தை, நீங்க ரிசைன் பண்ணுங்க. ஏன்னா இது தார்மீக ரீதியாக பிஜேபிக்கும் மோடிக்கும் கிடைத்த தோல்வி அப்படி சொல்லலாம். அரித்மேட்டிக்ல தேர்தல் அரசியல்ல 1 அதிகமாக வாங்கினாலும் அவன் தான் ஜெயிச்சவன், அவங்க தான் ஆட்சியில் அமர போறாங்க, அதுக்குள்ள வரல. தார்மீகங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னா மோடி தான் பிரதமராவதை 5% தயங்கி முடிவெடுப்பார்னு தோணுது எனக்கு. ராஜினாமா செய்யறது சரின்ற ஒரு ஆப்ஷன் மம்தா சொல்ற ஸ்டேட்மெண்ட், அவர் அதை யோசித்து பார்க்கணும். எதிர்கட்சியுடைய வேலை சொல்லி காட்டுறது, அது நிஜத்தை தான் சொல்லி காட்டுறாரு மம்தா. நீங்க மோடி மோடி மோடின்னு பிம்பத்தை கட்டமைச்சிங்களே, இன்னைக்கு அது சுக்குநூறா உடஞ்சி போச்சு அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு அந்த மோடி நிதிஷை தேடி போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுல்ல, சந்திரபாபு நாயுடு தேடி போக மாட்டேன். அந்த பாஸ்வானுடைய மறைவுக்கு பிறகு லோக் ஜனசக்தி பார்ட்டியை என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா பிஜேபி? அந்த கட்சியை 2ஆ உடைச்சு அவருடைய பையனை ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டு அங்கிருந்து வந்து அவங்க தம்பியை இழுத்தாந்து மந்திரி ஆக்கி இன்னைக்கு அந்த லோக் ஜனசக்தி பார்ட்டி 5 இடம் ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க ஆதரவு தேவை, ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சுல்ல. அந்த மோடியுடைய பிம்பம் இப்படி தேடி போற பிம்பமா கேள்வி வருது இல்ல? இல்ல. அப்போ உங்களுக்கு கிடைச்ச தார்மீக தோல்வின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதை மோடியினுடைய மனசாட்சியை யோசிச்சு பார்த்தா, இல்ல நாம அப்படியெல்லாம் 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம், சுயமா முடிவு எடுத்தோம், இன்னி பேர் ஒன்னொன்னே கேட்டு கேட்டு என்னால செய்ய முடியாதுன்னு அவர் நினைச்சால் ஒருவேளை ஸ்டெப் டவுன் ஆகலாம். 5% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன் நான். இந்தியா அலையன்ஸுக்கு 233 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. அதாவது மக்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். அதே போல அந்த மோடி கேரண்டி, மோடின்ற பிம்பம் உடைப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் முழுமையான ஒரு இந்தியா அலையன்ஸா அவங்க நின்றிருந்தால் ஆட்சிக்கே வந்திருக்கலாம்ல. நிச்சயமா முழுமையா கூட இல்லை. மத்திய பிரதேசம், டெல்லி, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் இந்த மாதிரி மாநிலங்கள்ல, ராஜஸ்தான் அளவுக்கு இன்னும் ஒரு 30% வெற்றியை பெற்றிருந்தா கூட ஆட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி தான். எதிர்பார்க்காத வகையில் ஸ்வீப் பண்ணிட்டாங்க பிஜேபி. மத்திய பிரதேசம் 0 வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியா கூட்டணியை. டெல்லி அது மாதிரி கெஜ்ரிவால் ஃபேக்டர் வேலை செய்யலை. எனக்கே அது ஆச்சரியமும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு அனுதாப அலைன்னு இல்லை, ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 3 இடம் ஜெயிக்காதா, காங்கிரஸும் அணி சேர்ந்த பிறகும் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். நான் நடக்கல. 7க்கு 7 பிஜேபி ஜெயிச்சது. அதுபோல ஒரிசால அவங்க பெற்ற வெற்றி, தெலுங்கானால அவர்கள் அடைந்த வெற்றி, கிட்டத்தட்ட பாதி இடங்கள் 8 இடங்கள் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆந்திரால 3 இடம் ஜெயிச்சிருக்கோம். இந்த இடங்கள் இருக்குல்ல, இந்த 3மே கூட பிஜேபி வருவதற்கும் இந்தியா கூட்டணி குறைந்ததற்கும் ஒரு காரணமா எடுத்துக்கிடலாம். அங்கதான் அந்த டீம் ஒர்க் அவுட் ஆகலையா, அதாவது அந்த யூனிட்டி பல மாநிலங்கள்ல இல்லாம போச்சு. ஆனா அந்த பல மாநிலங்கள் இருந்ததுனால இந்த எண்ணிக்கை எந்த எக்ஸிட் போல்ல சார் சொன்னா இந்த வார்த்தையை 200 தாண்டுவாங்கன்னு. 44 இருந்த காங்கிரஸ் 50, ராகுல் காந்தியின் வயது அளவுக்கு கூட இடங்களை காங்கிரஸ் பெறாது. அமித்ஷா மோடி சொன்னாங்க, அதாவது 50 இடம் கூட வராதுன்னு. இன்னைக்கு 99 இடம் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது காங்கிரஸ் பரவாயில்ல. இன்னைக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு சந்தோஷமா முதல் ஆளாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு நன்றி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு காங்கிரஸுக்கு உற்சாகத்தை கொடுத்து உயிர் கொடுத்துருக்கு. அதை யாருமே மறுக்க முடியாது. நீங்க பார்லிமெண்ட்டை முதல்ல மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நடத்த முடியாது. மகுவா மொய்த்ரா பதவியை எப்படி பறிச்சிங்க? அதானிக்கு எதிராக கேள்வி கேட்டாருன்னா அவருடைய போனை டேப் பண்ணினாதான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ நடந்திருக்கு, பிஏக்கு அவருக்கு சண்டை வருது, அந்த பாஸ்வேர்டை யார்கிட்ட கொடுத்தார், அவருடைய போனை ஒட்டு கேட்காமல் இந்த விஷயம் வெளியே வரவே வராது. ஏதோ நடந்து அவர் அப்படி கேள்வி கேட்டார்னு சொல்லி, கேள்வி கேட்டதுக்கு பின்னணியில் இப்படி உண்மை இருக்குன்னு தெரிஞ்சு ஏதோ ஒன்று சொல்லி டீமை போட்டு அவசர அவசரமான பதவியை பறிச்சாங்க இல்லையா. இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்களை அவங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் எடுபடாது பார்லிமெண்ட்ல. அதனால சொன்னேன் இது ஜனநாயகத்துக்கு நல்ல தீர்ப்புன்னு சொன்னேன்.
இன்னொன்று நேற்று ப்ரெஸ் மீட்டில் ராகுல் காந்தி தொடங்குறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது அடங்கிய புத்தகத்தோட முன்னாடி வச்சார். இது ஒரு நாடக காட்சியெல்லாம் இல்லை, நிஜமாகவே அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டது தான் நான் எடுத்துக்குவேன். இவங்களுக்கு மட்டும் குறைஞ்சபட்ச மெஜாரிட்டியோ அல்லது அறுதி பெருமை இன்னும் 2 பங்கு கிடைச்சிருந்தா நிச்சயமாக சில வேலைகளை டெஸ்டிங் மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. 370 அவங்க கொள்கையில் இருக்குது, 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்னு ஒன்றுன்னு ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் வட மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்களை எண்ணிக்கையை கொடுத்துட்டு தென் மாநிலங்களில் எம்பிக்கள் சீட்டை குறைக்கிறதும் அவங்களோட அஜெண்டாவில் ஒன்றா இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுனால தான் சொல்கிறேன், இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்புன்னு. யார் வேணாலும் ஆட்சி பண்ணட்டும் சார், இந்த சர்வாதிகாரம் ஏகாதிபத்திய மனப்பான்மை உள்ள எவர் ஒருவரும் அனுமதிக்கப்படக்கூடாது. ஆணவம் உள்ளவர்களுக்கு சரியான பதிலடி தந்தாகணும். அது இப்போ கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு 10% நடக்க வாய்ப்பு குறைவுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது இந்தியா அலைன்ஸ் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரியோ அல்லது சந்திரபாபு நாயுடு கிட்டயோ ஆதரவு கோர்றதோ அவங்க வரமாட்டாங்கன்றது கூட உங்களுடைய ஒரு சின்ன ஒரு பார்வையா சொல்றீங்க. பட் அப்படி ஒரு ஆதரவெல்லாம் கேட்டு அப்படியெல்லாம் ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமருது அப்படின்னா அது நல்லதா? ஜனநாயகத்துக்கு நல்லதா? ஜனநாயகத்துக்கு நல்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்றுறோங்கிற ஒரு போர்வையில் ஒரு கோஷத்தில் அதை பண்ணாங்கன்னா ஜனநாயகம் சட்டத்திட்டங்கள் அதை ஏற்றுக்கிடுது. வெக்கம் இல்லாமல் தான் வர்றாங்கன்னு விமர்சிக்கலாம். நம்ம தேர்தல் அரசியல்லையே வெக்கம் கிடையாது, தேர்தல் அரசியலில் அறவே கிடையாது. அது வெக்கம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இந்தியாவிலே மிக மிக பின்தங்கிய மாநிலங்களில் பிரதான இடம் பீகாருக்கு எப்பயுமே உண்டு. அதனால தான் அவர் தொடர்ந்து எனக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுங்கன்னு கேட்டே இருப்பார். கூட்டணியில் இருந்த போதும் கேட்பார், இல்லாத போதும் கேட்பார். நிதி உதவி அபரிமிதமாக கொஞ்சம் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க, ப்ரொபோர்ஷனேட்டு ரூல்லாம் பார்க்காதீங்க, ஒரு தனி பார்வை பார்த்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த முதலமைச்சர் நிதிஷ் கேட்டுகிட்டே இருக்கார். அதுமாதிரி மாநிலம் புதுசாக பிரிஞ்ச பிறகு, ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு சந்திரசேகர ராவும் கேட்டார், நாயுடுவும் கேட்டார், கூட்டணியில் இருந்த போதும் கேட்டார், வெளியே போன பிறகும் கேட்டார். பிஜேபி கொடுக்கல. இந்த ரெண்டையுமே நாங்கள் கொடுக்குறோன்ட்டு வருவாங்க பிஜேபி. நேற்றுக்கு ஜெயராம் ரமேஷ் போட்டார் ட்விட்டு, நாங்கள் கொடுக்க தயார்னு சொல்கிறார். அதான் தூண்டில் போடுறது. அது ரைட், அரசியலில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு. அது ஆக்வர்டாக இருக்குங்கிறத மறுக்கக்கூடாது. ஆனால் அனுமதிக்கப்பட்டது, சட்ட விரோதம் அல்ல. ஆனால் இப்போ பிஜேபி அதை கொடுக்குறாங்கன்னா ப்ரீபோல் செட்டப்ங்கிறதுனால அவ்வளவு சுலபத்தில் நாயுடுவோ நிதிஷோ வெளியே வரமாட்டாங்க. சரிதானே? நீங்கள் கேட்குறது நான் கொடுக்குறோம். என்னென்ன போர்ட்ஃபோலியோவில் சில பேரம் பேசுவாங்க. நிதிஷ்குமாருக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்கும். அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பவர். பிஜேபி அதை அமல்படுத்த தயங்குகிற கட்சி. அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் வெறும் கொள்கைக்காக மட்டும் இப்போ கூட்டணி கிடையாது, சுயநலம் கலந்தது தான். எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். மோடி மீண்டும் ஆட்சிக்கு உட்கார்ந்தால் அது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அவர் கடந்து வந்த அந்த 10 ஆண்டு கால பாதை இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, மலர் பாதையிலேயே நடந்துட்டு வந்தார். இப்போ முற்களும் கற்களும் நிறைஞ்சதாக இருக்கும், அல்லது அதுவும் கலந்ததாக இருக்கும் அந்த பாதை. ஸோ நான் ஒரு முடிவு எடுக்கிற முன்னாடி கேட்கணும், அல்லது கேட்டு ஒப்புதல் வாங்கணும், அல்லது அதை முடிவெடுத்த பிறகு அதை அமல்படுத்தி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு வர்ற போது அவங்களுடைய ஆதரவை பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அன்னைக்கு யார்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. அப்போவே 2/3 சில பேர்கிட்ட கேட்டாங்க. இந்த நவீன் பட்நாயக்கிட்ட கூட ஃபோன் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபோன் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா டெல்லி டு ஒரிசா தான் அதிக ஃபோன் போயிருக்கும். அந்த அளவுக்கு நக்கல் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு ஆதரவு வெளிநபரிடம் தேவைப்பட்டது. இப்போ அதை விட அதிகமாக தேவை. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டிக்கே தேவைப்படுது. சட்ட திருத்தம், புதிய மசோதாக்கள் அறிமுகம், அது அமலாக்கம், நிறைவேற்றணுக்கெல்லாம் இன்னும் தலைகளான்னு தண்ணி குடிக்கணும். இது நமக்கு தேவையான மோடி எடுக்கிற மனநிலையை பொறுத்து தான் இது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டா என்னன்னு பார்க்கணும். ஆட்சி கவுந்துரும் அப்படிலாம் நான் பார்க்கல. இவர் பிரதமரா இல்லையா அப்படிங்கிற பொறுத்தா. ஒன்ஸ் அவங்க ஆட்சியில் அமைந்துட்டாங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. சும்மாவா இருக்க போறாங்க. அந்த சேஷ்டையெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க. அடுத்த கட்சியை உடைக்கிறது அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் நடக்கும். மோடியை மாற்றி வேறு ஒரு பிரதமர் அமர வைப்பாங்களா RSS? அப்படி ஏதாவது திட்டத்தில் தெரியாது நமக்கு. இதெல்லாம் யூகத்தில் சொல்றது 1000 பண்ணலாம். நம்ம அவ்வளோ சுலபத்தில் அவங்களும் அந்த முடிவை எடுப்பாங்களான்னு ஒன்று இருக்கு. அதான் மோடின்ற மனநிலையும் அதுக்கு இடம் கொடுக்குதா. நாமளே போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் வந்து தான் ஆகணும். மோடி அப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுப்போம். அது திரும்ப சொல்றேன், நேற்று அவருடைய பேச்சை கவனிச்சா அந்த எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. RSS என்ன நினைக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன் சார். 40க்கு 40 திமுக கூட்டணி, இது நல்லதில்லை, அப்படி கொடுத்துடவே கூடாது அப்படின்னு கூட திரு SPL சொல்லியிருந்தீங்க. என்னுடைய பேட்டியில தான் சொல்லியிருந்தீங்க. கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லலை, அப்படி நடந்தால் திமுகவுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். இப்போ அந்த வாரத்தில் நான் உறுதியாக தான் இருக்கிறேன். இப்போவும் சொல்கிறது நல்லதில்லை. என்ன தெரியுமா, அவங்க என்ன மனநிலை இருப்பாங்க, அப்போ நம்ம செஞ்சதெல்லாம் சரின்னு ஒரு அத்தாட்சி கொடுத்துட்டாங்க மக்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துப்பாங்க. அப்படி ஒருவேளை 1-2 தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் வேகமாக செய்வாங்க. அது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நல்லதில்லைங்கிற அந்த பாயிண்ட்ல தான் நான் சொன்னேன். ஆனால் அப்போ 40க்கு 40 என்ன சார் ஒன்றுமே இல்லாமல் ரைட்டு. இந்த கூட்டணி சவாலான காலகட்டத்தில் உடையிற மாதிரி சூழல்கள்லாம் இருந்தும் கருத்து வேறுபாடுகள் திடீர்னு முளைச்ச பிறகும் கூட அதையெல்லாம் சரிப்படுத்தி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி
இப்படி 40க்கு 40 ஜெயிக்கிற அளவுக்கு அதை கட்டமைச்ச ஸ்டாலினுடைய ராஜதந்திரம், அவருடைய உழைப்பு இந்த 40க்கு 40 பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அதை மறக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பிரதானமாக நடந்தது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால மிக கணிசமான பங்கு எதுக்கு இருக்குன்னா, மோடி எதிர்ப்பு உணர்வும் பிஜேபி எதிர்ப்பு உணர்வும் தமிழ்நாட்டில் குறையவே இல்லை, மாறாக ஒரு ஸ்டெப் அதிகரிச்சிருக்குங்கிறதையும் இந்த முடிவு காட்டுது. போன இடம் 38 ஜெயிச்சாங்க எதிரணி பிஜேபிக்கு, இந்த முறை 39 ஜெயிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் ஒரு லேமேனா நான் சொல்லுவேன். அண்ணாமலையுடைய பாத யாத்திரையோ அவர் முன்வைத்த கோஷங்களோ எடுபடவே இல்லையே. பிஜேபியை இன்னமும் மக்கள் இடதுகையால் புறம் தள்ளுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறதையும் மெசேஜ் இதை கொடுத்துருக்கு. மற்றபடி 40-40 நல்லதே இல்லை, தமிழ்நாடு இனிமேல் மூழ்க போகுது அப்படிலாம் பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லலை. திமுக பார்வையிலிருந்து நான் சொன்ன பல அந்த கருத்தை பல திமுகவினர் என்னையே தொடர்பு கொண்டு நல்ல கருத்து தான் சார், அது எந்த தொகுதியில் விட்டுடுங்க, அதுக்காக ஏன் தொகுதியில் கை வச்சிடாதீங்க, 4 தொகுதி தோக்குறது எந்த கட்சிக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன். 4 பேர் ஜெயிச்சிருந்தா 4 பேர் கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல, சரிதானா? 2 பேர் அமைச்சராக இருப்பாங்கல்ல இன்னைக்கு பிஜேபி சார்பா, அந்த அணியில் யாராவது ஜெயிச்சிருந்தாங்க. இப்பயும் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. பிஜேபி யாரையும் 2 பேர் ஆக்க தான் போறாங்க, யாரும் குறைஞ்சபட்சம் ஒருத்தர் அமைச்சர் ஆக்க தான் போறாங்க. அது யாருங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ண போகுது. ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கிறது, அடையாளமும் அங்கீகாரமும் பெற்ற ஒரு எதிர்கட்சி இருக்கிறது, ஆளும் கட்சிக்கும் நல்லதுங்கிற அந்த அர்த்தத்தில் சொன்னேன். மற்றபடி 40க்கு 40 வெற்றி பெற்ற திமுகவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், அதுல எந்த வஞ்சனையும் எனக்கு கிடையாது. ஏன் ஒரு பக்கமே ரிசல்ட் போயிருக்கு, திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு? அதுதான் மோடி எதிர்ப்புணர்வும் பிஜேபி எதிர்ப்புணர்வு. மோடி செய்த சேஷ்டைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவே இல்லை, சரிதானா? இங்க ஒரு பேச்சு, வெளியே போனா ஒரு பேச்சு, மத துவேஷத்தை கிளப்புறது. இங்க மாமா மச்சான் தான் பேசிப்பாங்க முஸ்லீம்ஸும் இந்துவும். கிராமங்கள்ல போய் பாருங்கம்மா, நான் மாமான்னு கூப்பிட்ற 10 முஸ்லீம் இருக்காங்க. அது என் உணர்வை யாருமே மாற்ற முடியாது. மோடி இல்லை, மோடிக்கு தாத்தா அப்பா வந்தாலும் மாற்ற முடியாது, அவங்க பேர பிள்ளைங்க வந்தாலும் மாற்ற முடியாது. ஒரு கலோக்கியலா சொல்றேன் நான் இதை. இந்த உணர்வு அவ்வளோ சீக்கிரத்தில் மங்காது. இதுக்கு துவேஷம் பண்ற மாதிரி, இதை துவம்சம் பண்ற மாதிரி நீங்க சில சேஷ்டைகள் செஞ்சீங்கன்னா அதை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கிறல. சில மாமாங்கம் ஆகும். அந்த மத ரீதியான அரசியல்லாம் இங்கே எடுபடுறதுக்கு இன்னும் சில மாமாங்கம் ஆகும். அதனால சார் அண்ணாமலை சுய பரிசோதனை பண்ணார். ஒரு இளைஞர் எடுக்கிற அந்த முயற்சியை நம்ம பாராட்டலாம், அது வேற. 5% இருந்தது, இப்போ 10ன்னு சொல்றாங்க. அந்த 10எல்லாம் நான் உண்மையை ஏற்றுக்க மாட்டேன். அது அணி, அந்த பிஜேபி அணி 23 தொகுதியில் வாங்கினது 10 புள்ளி சொல்றேன். அப்போ ராம்நாட்டிலையும் தேனிலையும் உங்களுக்கு ஓட்டு இல்லையா? பிஜேபி 1.5 லட்சம் ஓட்டு வாங்கின தொகுதி ராம்நாட்டில் தனியா நின்று வாங்கினது. அந்த 1.5 லட்சம் ஓட்டு எதில் சேர்ப்பீங்க? ஸோ மொத்தமாக சேர்த்துக்கிட்டு அந்த அணி பெற்ற வாக்குகள், அதில் என்ன நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். 5ன்னு இருந்தது 8ன்னு ஆக்கியிருக்கிறார். 10 கூட வரலாம். எல்லாத்தையும் கூட்டி பார்த்துட்டு அவங்களுடைய ஷேரை கொஞ்சம் பிரித்து பார்த்தா ஒரு ரஃபா ஐடியாவுக்கு வரலாம். சீமானை தவிர வேற யாருமே என் ஓட்டு இதுதான் சொல்ற வாய்ப்பே இல்லை. அதிமுக கொஞ்சம் அடுத்த கட்டம் சொல்லலாம். 33 இடத்துல ரெட்டலை நின்றுருக்கு. அதிமுக அவங்களுமே பிஜேபியை உதறி தள்ளிட்டு தானே வந்தாங்க. ஏன் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கல. ஏன்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளை அவங்க பெற்றிருக்கணும், முழுமையா பாதியாவது பெற்றிருக்கணும். குறைஞ்சபட்சம் கூட பெறலைங்கிறத தேர்தல் முடிவுகள் காட்டுது. அவங்க ஜெயிக்கிற அணிக்கு போடணும், அல்லது ஜெயிக்கிற அணி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும்னு நினைச்சு ஒருமுகமா போட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்த துணிச்சலை பாராட்டலாம். ராஜதந்திர ரீதியா பார்த்தா தப்பு பண்ணிட்டாரு தான் நான் இப்பயும் சொல்லுவேன். இப்போ எடுத்து பாருங்க, 15 தொகுதிகளில் அதிமுகவும் பிஜேபியும் வாங்கின வாக்குகளை சேர்த்தா திமுக தோல்வி. இன்னொரு 6 தொகுதியில் வித்தியாசம் 50,000க்குள்ள. இது 21 தொகுதி அரித்மேட்டிக் மட்டும். கெமிஸ்ட்ரியை சேர்த்தீங்கன்னா 30 இடம் இந்த அணி ஜெயிச்சிருந்தா ஆச்சரியம் இல்லை. நான் 20லேருந்து 20 தொகுதி சவாலை ஏற்படுத்துவாங்க, ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ரிசல்ட் அதை கண் முன்னாடி ஆதாரபூர்வமாக காட்டிடுச்சு. சரி, அப்போ இன்னொரு ஆங்கிள் யோசிங்க. உதறிட்டு வந்துட்டார், ரைட், அவர் துணிச்சலை பாராட்டலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு நான் 2 வருஷம் இருக்கு. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். வலுவான பிரதமர் வேட்பாளருக்கு இருக்கிறார், பணபலம் கொஞ்சம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்னால நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக, அங்கே வலுவான கூட்டணி இருக்கு, நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முகம் வேணும் அப்படின்னு அண்ணாமலை தூக்கி லெஃப்ட்ல தள்ளி அப்படி வைப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, முழுக்க பிஜேபி எதிர்ப்பு கொஞ்சம் கூடி இருக்கு தமிழ்நாட்டில். ஆமான்னு சொன்னேன். அதுல எந்த மாற்றம். அப்புறம் எப்படி அவங்களோட போய் உங்க கூட்டணி? இந்த அரித்மேட்டிக் எடுத்து பாருங்கன்னு சொன்னேன். நான் திமுக பார்வையில சொன்னேன், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிஜேபி திமுக கூட்டணி சேர்ந்த போதும், பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்த போதும் அது வெற்றி கூட்டணியா இருந்திருக்கு. நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம் நான் சொல்றது. 30 இடம் ஜெயிச்சாங்க, 28 இடம் ஜெயிச்சாங்க திமுக அதிமுக இருக்கிற போது. எடுத்து பாருங்க, வாஜ்பாயோட 92 நிற்கும் போது 30 இடம் அந்த அணி ஜெயிச்சது. ஜெயலலிதா 1.5 வருஷத்துல வெளியே போன திமுகவோட சேர்றாங்க, 28 இடம் ஜெயிக்கிறாங்க. 12 தான் அதிமுக ஜெயிச்சது. வெற்றி கூட்டணி. எதிர்ப்புணர்வு இருக்கிற நான் அரசியல் ரீதியாக அதிமுக பார்வையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஒன்னொன்னே அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா அரித்மேட்டிக் கூட்டி பாருங்க சார், ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். சரி, அப்போ அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு 10 எம்பியா ஜெயிச்சுக்குவோம். இன்னைக்கு இருக்கிற சினாரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுக 10 எம்பி,
என்ன போர்ட்போலியோ வேணும்னு கேட்டு மோடி 10 தடவை போன் பண்ணிருப்பாரு, டெல்லிக்கு வாங்க, என்ன துறை வேணும் உங்களுக்கு. அதிமுக இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் அது கை கொடுத்திருக்குமா? அடுத்த கட்டமா தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அது எவ்வளவு பெரிய முக்கியமா இருந்திருக்கும். 16 சந்திரபாபு நாயுடுக்கும் 14 நிதிஷ்குமாரையும் தேடுறவங்க எடப்பாடியும் தேடி இருப்பாங்க. 10 தேடி வந்து 5 இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானே அவங்க தேடி தானே வர்றாங்க. அவர் பையனை தேடி சிராஜ் பாஸ்வான் வரணும்ல. அதான எதார்த்தம். தேர்தல் இருக்க கூட்டணி அரசியல் அப்படியா சார், நம்பர் கேம். சரி, இன்னைக்கு நீங்க ஒரு குறைஞ்சது 10 இடம் நான் சொல்றேன் சார். நீங்க நிதிஷை விட நாயுடு அதிக இடம் 17 18 கூட ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்பவும் அடிச்சு சொல்லுவேன். அதிமுக 40க்கு 40 தோத்துருக்கலாம். 8 9 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கலாம். 12 இடங்கள்ல 3ஆம் இடம் போயிருக்கலாம். இன்னைக்கும் அதிமுக பெரிய கட்சி. அதை நான் எந்த காலத்திலையும் மறுக்கவே மாட்டேன். டெபாசிட் போயிருக்கு, 4வது இடம் வந்திருக்குது அப்படின்னாலும் கட்சி பெரிய கட்சின்னு நான் சொல்றேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தொண்டை சொன்னங்கி போனா, நிர்வாகிகள் சொன்னங்கிட்டாங்க. நான் சொல்ல எடப்பாடியே சொன்னாரு. அந்த உற்சாகம் குறைய என்ன காரணம்? வலுவான அணியமையல். அதனாலதான் கெமிஸ்ட்ரி. அடுத்தது வாங்க, அரித்மேட்டிக்ல 21 தொகுதி வருது. கூட்டி பார்த்தா 21 தொகுதி கிட்டத்தட்ட ஜெயிக்கிறாங்க. 15 நிச்சயம். இந்த 50,000 கேப் வரதை அடுத்த ஒரு அசம்பிளிக்கு 10,000 ஓட்டு கூட இல்ல. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சா கூட்டணி உறுதின்னு சொன்னா அத்தனை கட்சிக்காரன் உற்சாகம் வேலை. மெகா கூட்டணி நிஜமாவே மெகா கூட்டணியா இருந்திருக்கும். மிரட்டுற கூட்டணியா இருந்திருக்கும் திமுகவை. அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, மற்ற இந்த ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன் எல்லாரையும் கூட்டுங்க. ஒரு அணி எப்படி இருந்திருக்கும்? 25 இடம் சுலபமா ஜெயிச்சிருப்பாங்க. 15 இடங்களை 16 இடங்களை கையில் வச்சிருக்க அதிமுக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு நலனுக்கு அது நல்லதா இல்லையா? அதிமுக நலனுக்கு அது நல்லதா இல்லையா? நாளைக்கு 70 அது அடுத்த கட்டம். ஒரு வருஷத்துல கலட்டி விடுங்க சார். நீங்க அரசியல்ங்கிறது சும்மா தட்டுல வச்சு எல்லா நேரமும் கொடுக்க மாட்டாங்க. நேரத்துக்கு அந்த மாதிரி முடிவு எடுக்கணும். இந்த சீட்ல உட்காரது அவ்வளவு சுலபம் இல்லை. ரைட், ஒற்றை தலைமை ஆயிட்டேன், லீகல் இதை பூரா சரி பண்ணிட்டேன், நான் தான் பூச்சி ஆள்றேன், அது போதுமா? எழுதி ஒட்டிக்கிட்டா? நாங்கள் நக்கல் பண்ணலை. எடப்பாடியே ஒரு நல்ல அற்புதமான அறிக்கை விட்டுருக்கிறார். நானே அவரை விமர்சிக்கிறவன். நேற்று அவரை அறிக்கை எடுத்து பாருங்க. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சில பாடங்களையும் படிப்பினையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எதுக்கு? 26 தேர்தலை எப்படி அணுகுவது, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தலைவன் சொல்ல வேண்டிய வார்த்தை மற்ற தலைவர்கள் சொல்ல தயங்குகிற வார்த்தை. எடப்பாடி வெளிப்படையாக அளித்தார். நான் நிஜமா மனசு வந்து அவரை பாராட்டுவேன். அதை மட்டும் ஒரு நல்ல விதமா எடுத்துட்டு யோசிச்சாருன்னா, சுய பரிசோதனை பண்ணாருன்னா, அதிமுக இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம் மேலதான் போகும். ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய தோல்வி ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. என்ன நடக்க போகுது அடுத்து? இல்ல அதே 2 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் போனதையும் பார்க்கணும். அதனால சொன்னேன், இவங்க 2 பேருடைய தேர்தல் முடிவுகள் அதிமுக அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் சொன்னேன். இப்போ சில பாடங்களையும் படிப்பினையும் கற்றுக் கொடுத்துருக்குன்னு எடப்பாடி சொன்னதுல நான் ஒரு சின்ன பாயிண்டா அதையும் தான் சேர்ப்பேன். 4 பேர் கூட அவங்க பின்னாடி இல்லைன்னு நம்ம சொன்னோமே. இன்னைக்கு நம்ம கட்சியவே டெபாசிட் போக வச்சுட்டாங்களே அந்த 2 பேரும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ராமநாதபுரத்துலையும் டெபாசிட் போயிடுச்சு, தேனிலையும் டெபாசிட் போயிடுச்சு. அப்போ இந்த படிப்பினை அப்படின்னு அவர் சொல்றதுல இதை சுய பரிசோதனை பண்ணி ஏதாவது யோசிக்கிறாரா? சரி, அதுக்காக நான் பூஜ்ஜியாளர்ந்து ஒதுங்கிறேன், தினகரன் வாங்க, ஓபிஎஸ் நீங்க பூஜ்ஜியாளர் நான் சொல்ல போற விஷயம் அது இல்லை. நான் சொன்ன அந்த கழக குரல் எழும்பும், அந்த குரல் அதிமுகவின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கலாத ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும்னு நான் சொன்னேன். எடுத்து பாருங்க. இப்பயும் நான் அதான் சொல்றேன். இவர் பாடம் கத்துக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெரிய மனசோட சில எதிர்காலத்தை மனசுல வச்சு, கட்சியுடைய நலனை மனசுல வச்சு அவர் யோசிக்க ஆரம்பிச்சா அதிமுக அடுத்த உயரத்தை நோக்கி போகும். அதுக்கு இவர்கள் 2 பேரும் வாங்கின வாக்குகள் அவர்கள் அடைந்த அந்த 2ஆம் இடம் உதவும் ஒரு புள்ளியா இருக்கும்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு யோசித்து இந்த வார்த்தைகளை வைத்து நீங்க பார்க்கும்போது இறங்கி வருவாரா? அதையெல்லாம் இது இறங்கி வரதா நீங்க எடுத்துக்கிறீங்க. இறங்கி வர்றது ஏறி வர்றது சார். இது வரைக்குமே ஒரு உடம்புப்பிடியா இருந்தார் சார். அதனாலதான் அது வரைக்கும் இருந்தனாலதான் 9 தோல்வி எடப்பாடி இன்னைக்கு மீம்ஸ் போடுறான், நிஜத்தை போட்டு மீம்ஸ் போடுறான். எந்தெந்த தேர்தல எல்லாம் எடப்பாடி தோத்துக்கிட்டே வந்தாருன்னு. வெற்றி தோல்வி சகஜம்தான், ஒரு தலைவனுக்கும் சகஜம்தான், ஒரு அரசியல் கட்சிக்கும் சகஜம்தான். ஆனால் தோல்வி மட்டுமே இருந்தால் அது சகஜம் அல்ல. தொண்டை ஒரு மெகா கூட்டணி அமைக்காததுக்கே சோர்ந்துட்டானா அதிமுக தொண்டை? நீங்க தோத்துக்கிட்டே இருந்தா அந்த சோர்வும் அயற்சி எவ்வளவு தூரம் உச்சத்துக்கு போகும். அந்த நிலைமையை மாற்றணும்னா எடப்பாடி முதல்ல சுய பரிசோதனை பண்ணி தன்னுடைய மனநிலையை, தன்னுடைய முடிவுகளை வேற மாதிரி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அவங்கள சேர்த்துக்கோங்க, அவங்களுக்கு இந்த பதவி கொடுங்க, நீ ஒற்றுமையா இருந்தாதான் அப்படின்னு நான் சொல்லல. அவர் முடிவு எடுக்கட்டும் சார். நிர்வாகிகள் பேசுவாங்க பாருங்க. ஓபிஎஸ் அரசியல் இன்னமும் இருக்கா? யாருக்குமே எதுவுமே ஒரு சாஸ்வதம் இல்லை, முற்றுப்புள்ளி இல்லை. சரிதானா? அரசியலை பொறுத்த வரைக்கும், அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்வும் கமாதான், முற்றுப்புள்ளி அல்ல. அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த தோல்வி என்னை கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டது. இனிமேல் இந்த தமிழ்நாட்டு பக்கமே நான் தலை வைத்து படுக்க மாட்டேன். இன்றே நான் காசிக்கு விமானம் ஏறுகிறேன். ஏற போறாரு அவரு, இங்கதான் அரசியல் பண்ண போறாரு. ஏதோ ஒன்று அவர் தான் பண்ணுவார். அவருடைய அனுபவம் அந்த கட்சிக்கு கை கொடுக்கலாம். அவர் மனசுலேயும் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். நாமளா இப்படி
டெபாசிட் போக வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அவரை தோற்கடிக்கணும்னு நினச்சி ஒரு முன்னாள் அமைச்சர் 4-5 ஓபிஎஸ் கூட்டிகிட்டு போனார்ல, இன்னொரு 5 OPS, அந்த முன்னாள் அமைச்சர் மனசில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அண்ணன் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அண்ணனை நீக்கும்போது நம்மளும் வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவர் மனசுலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். காலம்தான் சில பேருக்கு பல பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். நான் தொடர்ந்து சொல்கிறேன், இயக்கங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும், தலைவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். ஓபிஎஸ்க்கும் சரி, தினகரனுக்கும் சரி, எடப்பாடிக்கும் சரி, அமைதியாக இருக்கிற சசிகலாவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் சில பாடங்களை படிப்பினைகளை கொடுத்துக்கும். அது வெளிப்படையாக எடப்பாடி ஒத்துட்டு இருக்கிறார். என்ன அர்த்தத்தில் சொன்னார், அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். அண்ணாமலை செய்த பிரம்மாண்டம், அவர் பிரம்மாண்டமா ஏதோ நடக்க போதுன்னாரு, பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டதுன்னு சொன்னாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனா அவங்களுமே ஒரு 10-12 இடங்கள், நம்பர்ஸ் டூ கரெக்ஷன் அது டீட்டெயிலாக எடுத்துறேன், இல்லை 12 இடங்கள்ல இரண்டாம் இடம் வந்திருக்காங்க. கணிசமான கவனிக்க தகுந்த வளர்ச்சி தான். அந்த கட்சி வளர்ந்துருக்குங்கிறதே நான் மறக்கல. இந்த 10% நான் டிஸ்பியூட் பண்றேனே தவிர அந்த கட்சிக்கு பெர்சன்டேஜே கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம். நீங்க எல்லாத்தையும் கூட்டுங்கிற கூட்டி எங்கள் அணி இவ்வளவு வாங்குச்சுன்னு சொல்லுங்க, அதுதான் நேர்மை. அப்படியே கொஞ்சம் பிரிச்சு அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எடுத்தா கூட பிஜேபிக்கு 8% குறையாதுன்றது என் கணக்கு. ஸோ 4 அல்லது 5 நிரூபித்த பிஜேபி இன்னைக்கு 8, குறைஞ்சபட்சம் 8 வந்திருக்கிறது வளர்ச்சியா இல்லையா? ஸோ அவருடைய யாத்திரை அந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு, அந்த மத்தியில் இருந்த ஆட்சி அந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு, இங்க இருந்த தொண்டர்களுடைய உழைப்பு அந்த அளவுக்கு கை கொடுத்திருக்குன்னு எடுத்துக்கலாமே தவிர அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி இது அல்ல. சரியா? அண்ணாமலை எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சுக்கோங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன்னு எத்தனையோ சவால்கள் விட்டார்ல, நான் கிண்டல் பண்ணல. ஒரு தன்னம்பிக்கையோட சொன்னார்னே கூட எடுத்துவோம். என்ன கொஞ்சம் அதிகமாக சவால் விட்டுட்டார், அதெல்லாம் எடுபடாமல் போச்சுங்கிற உண்மையை நம்ம புறம் தள்ள முடியாது. கோயம்புத்தூர்ல அவருடைய வெற்றி ரொம்பவுமே பார்க்கப்பட்டது. அது ஒரு நட்சத்திர தொகுதின்னு சொன்னாங்க. ஆனால் அதை இன்னுமே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நல்ல போட்டி ஏற்படுத்தினார் இல்லையா? அவருடைய பிரபல்யமும் அவர் பண்ண பிரச்சார வேகமும் அதிமுகவை மிக குறைந்த வாக்குகளை வாங்க வைக்கிற அளவுக்கு அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார்ல. 2ஆம் இடம் ஜஸ்ட் லைக் திட்டல. அவருக்கும் அதிமுக இடையில எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 2 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. உங்க மண்டலத்தின் கோட்டைன்னு சொல்ற, தலைநகர்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர்ல அதிமுக அவ்வளவு குறைந்த வாக்குகள் வாங்கி இருக்க கூடாது. அதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய எழுச்சி தான். அதை யாருமே மறுக்க முடியாது. அதுபோல ஈரோட்லையும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் அதிமுக வாங்கி. நாமக்கல்ல மட்டும்தான் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்தாங்க. எதிரணி வேற கூட்டணி கட்சின்லாம் பார்க்கக்கூடாது, ஆனாலும் நெருக்கி ஒரு போட்டியை கொடுத்தாங்க. கள்ளக்குறிச்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கடுமையான போட்டியை ஏற்படுத்தினாங்க. ஆனால் தலைநகர் சென்னையில் அதிமுக அணி 2 இடங்களில் டெபாசிட் பண்ணதை எந்த அதிமுக தொண்டனும் ஜீரணிக்க மாட்டான். அது ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி தான் அதிமுக அணுகுனது. சுய பரிசோதனையை உடனடியாக தொடங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு பார்க்குறேன். எலைட் கான்ஸ்டுவன்சி சவுத் சென்னைங்கிறது, சென்னைங்கிறது தலைநகரம். இங்கே இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க. 2 இடத்துல டெபாசிட் போகிறதுங்கிறது எப்படி சார் அதிமுக தொண்டை ஏற்றுக்குவான்? தேமுதிக நீங்க சொல்லக்கூடாது, மத்திய சென்னையில் நீங்க இருந்திருந்தா எப்படி அவனுக்கு டெபாசிட் போகும்? முழுமையா அதிமுக தன் வேலையை காட்டியிருந்தா, பலம் இருந்திருந்தா, அந்த பலம் வாக்குகளில் எதிரொலிச்சிருந்தா மத்திய சென்னையில் எப்படி தேமுதிக டெபாசிட் போகும்? ஓகே, தென் சென்னையில் ஏற்கனவே எம்பியா இருந்து நன்கு அறிமுகமான ஜெயக்குமார் என்கிற மிக பிரபலமானவருடைய மகன் எப்படி டெபாசிட் இழப்பாரு? ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு 9 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்ததை எந்த தொண்டனும் ரசிக்க மாட்டான். அவர் படிப்பினை பாடம்னு எடப்பாடி சொன்னது இதையும் மனசுல வச்சுன்னு இருந்தால், ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, திராவிட அரசியலில் திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னு பார்க்குற அந்த பத்திரிகையாளர் பார்வையிலிருந்து நான் சொல்லுவேன், அதை நான் வரவேற்கிறேன். அதை ஒரு நடைமுறையில் எப்படி அமல்படுத்துறான்னு பார்ப்போம். வந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையில் அவங்கவுங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருமே நம்ம சொல்லி தான் ஆகணும். வாழ்த்து மட்டும் இல்லை, இன்னும் 2 விஷயத்த சொல்லிடுறேன் நான். விஜய் பிரபாகரனுடைய கடுமையான போட்டி இருக்கு இல்லையா? நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு போட்டி அவர் ஏற்படுத்துவார்னு. ஆனால் அவருடைய தோல்வியை நான் ஒரு வகையில் வரவேற்பேன். இந்த இளம் வயதில் ஒரு போராட்ட குணத்தை, மன வலிமையை அவருக்கு இன்னும் அதிகரிக்க செய்யும். வெற்றி பெற்றிருந்தா கூட ஒரு மாதிரி இந்த வயசுலேயே அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, ஆனால் இந்த தோல்வியில் நல்லது மட்டும்தான் இருக்குன்னு நான் பார்ப்பேன். நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்கிற மன உறுதியை கொடுக்கும், தோல்வி தருகிற பக்குவத்தை கொடுக்கும், போராட்ட குணத்தை அதிகரிக்க செய்யும், மன வலிமையை உச்சத்துக்கு கொண்டு போகும். அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவு அவர் அந்த விஜய பிரபாகரன் என்கிற தனிநபருக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக அரசியல் அங்கீகாரம் பெறுது. ஒரு கட்சி அரசியல் கட்சியாக இந்த காலத்தில் ஒரு கட்சியை நடத்திட்டு வரதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். துரோகிகள் இருப்பாங்க, தலைவனே தப்பு செய்வாங்க, தலைவன் மீது விமர்சனம் வரும், இதெல்லாம் நாம் தமிழர்லையும் இருக்குது. இத்தனையும் தாண்டி 8% வாக்குகளை பெற்று அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற போகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் 2 எம்பிக்கள் என்கிற அந்த அடையாளத்தோடு அங்கீகாரம் பெறாங்க. இருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். இது ஒரு அரசியல் அரங்கில் களமாடுகிற கட்சிகளுக்கு அது ஒரு லேண்ட்மார்க் விஷயம். அது இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை சார், இந்தியா அலைன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜெல்லா இருந்தால் நிச்சயம் ஆட்சியை பிடித்திருக்கும் போல தெரிகிறது. இங்க தமிழ்நாட்டிலையும் நீங்க சொல்ற அந்த கணக்கீடுகள்லாம் நடந்து அலைன்ஸ் நடந்திருந்தா இங்கேயுமே சில மாற்றங்கள் தெரிந்திருக்கும் போல. தேர்தலே இப்சன் பட்ஸ் தானே சார். ஐயோ அப்படி நடந்திருந்தா, ஐயோ இப்படி நடந்திருந்தா, நடந்த பிறகு நம்ம அனலைஸ் பண்ண முடியுது.
ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு 2 மாசமாவே சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக பிஜேபி கூட்டணி உடைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அது அவங்க அந்த பார்வையில இருந்து பார்த்ததை நான் சொன்னேன். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2-3 மாநிலங்கள்ல எதிர்பாராத தோல்வி அது. டெல்லி, மத்திய பிரதேஷ்லாம் இப்படி ஸ்வீப்பாக காணா போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளவு மோசமான சண்டை வெளிப்படையாக நடந்த பிறகும் தேசிய அளவில் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் இங்கே அடிச்சுக்கிட்டு சாவோன்னு சொல்கிற மாதிரி மேற்கு வங்கத்தில் காங்கிரஸும் மம்தாவும் சண்டை போட்டும் கூட பிஜேபியை 18லேருந்து 10க்கோ 11க்கோ குறைச்சதுல நல்ல விஷயம்தான். அது ஜெல் அங்கே வேற மாதிரி வேலை செஞ்சிச்சு. ஓகே, மகாராஷ்டிராவில் தான் அந்த ஜெல் நல்லாவே வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 48 இடங்கள்ல கிட்டத்தட்ட 30 இடங்கள் அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு இவ்வளவு தூரம் அவங்கள போட்டு அடிச்சு தேசியவாத காங்கிரஸை 2ஆ உடைச்சு, பிஜேபி பண்ண அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சிவசேனாவை 2ஆ உடைச்சு, அவ்வளவுக்கு பிறகு மகாராஷ்டிரா மக்கள் தெளிவாக யோசிச்சு முடிவெடுத்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை நான் வரவேற்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மிருதி இரானியுடைய முடிவுகள், அமைதி ராமர் கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசாபாத் தொகுதியினுடைய முடிவு, இதெல்லாம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு எனக்கு ஒரு சந்தோஷம், தனிப்பட்ட சந்தோஷம் எனக்கு. சரி, அண்ணாமலை இதை அவருமே சுய பரிசோதனை செய்ய வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை தன்னை இந்த தேர்தல் ரிசல்ட் மூலமா இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க வாய்ப்பு? அவர் தேசிய கட்சிகளால சுய பரிசோதனை அவர் மட்டுமே செய்ய மாட்டார். ஓகே, அந்த டெல்லியினுடைய அரசியல் ஆட்சி அமைப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஓரிரு மாதங்களுக்கு பிறகாவது கட்சியுடைய தேசிய தலைமையும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு பரிசோதனை செய்வாங்கன்னு நான் பாக்குறேன். அது எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்றதா இருக்கலாம், ஏன்னா அவர் கடைசி நேரத்தில் நம்மளை கைவிட்டு நம்மளை விட்டு போனாருன்னு நினைக்கலாம். நீ நானா போனேன், உங்க தலைவர் தானே போனார், முதல்ல அவரை மாத்துங்கன்னு இவர் சொல்லலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல் களத்தில். சுய பரிசோதனை என்பது அண்ணாமலை என்கிற தனி மனிதர் மட்டும் செய்வதல்ல, தேசிய தலைமை சேர்ந்தெடுக்கணும். அவர் தலைவர் பேரில் தொடர அனுமதிக்கிறாங்களா, சட்டமன்றத்தில் வரைக்கும் இருங்கன்னு சொல்லலாம், இல்லை தமிழிசை வந்துட்டாங்க அவங்க ஒரு நாள் இருக்கட்டும்னு சொல்லலாம், இல்லை அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆக்கலாம், தமிழிசை ஆக்கலாம், முருகனை தொடரட்டும்னு நினைக்கலாம். இதெல்லாம் நடக்க தான் நம்ம அந்த காட்சிகளை விவாதிக்க முடியும். எஸ், நிறைய இந்த முழுமையான ரிசல்ட் குறித்து ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க போகலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எஸ்பிஎல் சார். நன்றி.